சாந்தி சார். இன்னைக்கு குஷியா இருக்கீங்களா? குஷியா இருக்கிறோம் சிஸ்டர். நீங்க குஷியா இருக்கிறீங்களா? குஷியா இருக்கோம் சிஸ்டர். ஓகே ஓகே. இன்னைக்கு 28/7/2024 முரளியை பார்க்கலாம். அது ஆக்சுவலா ரிவைஸ் பண்ணது 31/12/2000. இன்னைக்கு பாபா என்ன சொல்றாங்கன்னா, லாப கணக்கு அப்புறம் சேமிப்பு இந்த இதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்று புதுயுகம் படைக்கிற தன்னுடைய புதிய அதிகாரி குழந்தைகளை பார்த்து பாபா கேக்குறாங்க, இந்த பழைய உலகத்துல உள்ள கணக்கு அப்புறம் புதிய உலகத்துல உள்ள ராஜ்ய அதிகாரம் நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது, இனிமேல் வருங்காலத்துல பூஜைக்குரியவர்களாக இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. நாளைக்கு அதான் வரப்போற புது வருடத்துல எல்லாருமே பூஜைக்குரியவர்களா மாறிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அது எந்த குழந்தை ஒப்பற்ற ஞானம் சொரூபமாக இருக்கிறாங்களோ அவங்க முன்னால வரக்கூடிய எல்லா இது கணக்குகளுமே நாளைய பொழுதுல தெளிவாக இப்பவே அவங்களுக்கு தெரியுது. அந்த அளவுக்கு அவங்க சேவையில நல்லா இருக்கிறாங்க. நீங்க நம்ம எல்லாருமே அனைவருமே பாப்தாதா புதியுகத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்மளுடைய கணக்கு வழக்கு எப்படி இருக்குதுன்னா, புதிய திட்டங்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பழைய வருடத்துல உள்ள கணக்கு முடிவையும் புதிய வருடத்துல உள்ள அந்த வருட முடிவுல அந்த வருஷத்தினுடைய ரிசல்ட் என்னவா இருக்குதுன்னு பாக்குறாங்க. அப்போ ஒவ்வொரு குழந்தைங்களும் நல்லா சேவை செய்யறாங்க. சேவைன்னு பார்த்தா எல்லாரும் நல்லா பண்றாங்க. கடந்த வருடத்து ரிசல்ட்டை விட இந்த வருஷம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த விசேஷமா என்னன்னா, சேமிப்பு கணக்கை பார்த்தா முயற்சி அனைத்துமே குழந்தைகள் செய்யறாங்க. ஆனா அந்த சேவை நல்ல லௌகீகமாகவும் அலௌகீக பரிவாரம் மற்றும் மற்ற எல்லா இது கணக்கு எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. அப்போ 3 விஷயத்துலயும் பார்த்தா சேமிப்பு கணக்கு எந்த அளவுக்கு இருக்கு குழந்தைங்களுக்கு அப்படின்னு பாக்குறாங்க. அப்புறமா வதனத்துல பாப்தாதாவும் ஜெகதம்பாவும் எமர்ஜ் பண்ணி அவங்க 2 பேருமே பேசிக்கிறாங்க. அந்த இதுல என்ன பாக்குறாங்கன்னா, என்ன பாக்குறாங்க, சேமிப்பு கணக்கு அப்புறம் எவ்வளவு சிக்கனமா இருக்கு, எவ்வளவு செலவாயிருக்கு, அப்ப மொத்தம் அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு பாக்குறாங்க. இப்போ குறைந்த சேமிப்பு இருக்கா என்ன அப்படின்னு 2 பேரும் கலந்துரையாடல் பண்றாங்க. அப்போ அதுல பாக்குறப்போ சேவையிலலாம் எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க, முன்னேற்றம் தெரியுது, கணக்கு கூடி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா யோகத்துடன் பயிற்சி செய்து அப்புறம் அந்த சேவையை செஞ்சாங்கன்னா அப்ப ரிசல்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்போ இதுல என்ன இதுன்னா, ஆனா யோகத்தின் ரிசல்ட்டும் யோக சொரூபத்துல இருந்து நம்ம செய்யற சேவை தான் நம்மளுக்கு ரிசல்ட் ஃபுல்ஃபில் ஆகும். ஆனா யோகி ஆகி யோக வாழ்க்கையில அந்த சேமிப்பு கணக்கு பார்த்தா நேரம் எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க, எவ்வளவு நேரம் சேவையில இருந்து எவ்வளவு சதவிகிதம் அந்த சேமிப்பு கணக்கு இருக்குது, குறையா இருக்குதா அல்லது நிறைய இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க எந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்க, போன வருஷத்தோட இந்த வருஷம் எந்த அளவுக்கு சேமிப்பு கூடி இருக்கு அப்படிங்கறத பத்தியே டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க சிஸ்டர். சரி, பாபா சொல்றாங்க 3 விஷயங்கள்ல சேமிப்பு கணக்கு ஆகி இருக்குன்னு செக் பண்றாங்க. அதுல ஒண்ணு நினைவு, பாபாவுடைய நினைவு. 2வது சேவையில. அப்புறம் லௌகீக மற்றும் அலௌகீக பரிவாரத்தினுடைய சம்பந்தம் எப்படி இருக்கு
ம் ம் இந்த 3 விஷயத்திலயும் குழந்தைகள் வந்து எந்த அளவு சேமிப்பு பண்ணிருக்காங்க. ஒண்ணு பாபாவுடைய நினைவு, 2வது சேவை, 3வது லௌகீகம், அலௌகீகத்துல குடும்பத்துல சம்பந்தம். இதுல எந்த அளவுக்கு சேமிப்பு கணக்கு இருக்குன்னு பாக்குறாங்க. அதுல வந்து அத பாபா சொல்றாங்க, அதுல குறை வந்து எந்த அளவுக்கு சேமிக்கணுமோ அந்த அளவுக்கு சேமிப்பு இல்ல, குறை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, யோகத்தினுடைய ரிசல்ட் வந்து அதாவது யோக சொரூப நிலை மற்றும் யோக யுக்தி அது 2 சொல்றாரு பாபா. அதுல வந்து குறைவு இருக்கு. இப்ப யோக யுக்தின்றது யோக சொரூப நிலை. அதாவது என்ன பாபாட்ட நம்ம ஞானம் கேக்குறோமோ அதனுடைய சொரூபமா நம்ம ஆகல. இப்ப பாபா நேத்து ஒரு முரளியில கூட சொல்லியிருந்தாங்க, இரக்க மனமுடையவர் ஆகுங்க. அப்ப அந்த முரளி கேட்டதோட சேர்த்து அது சொரூபமா நம்ம கொண்டு வந்துட்டோமா நமக்குள்ள அந்த யோக சொரூப நிலையும். அப்புறம் யுக்தியில என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஞானம் நிறைந்த பேச்சு நடத்தை நம்ம கிட்ட இருக்கா, நடைமுறை வாழ்க்கையில நம்ம அந்த ஞானத்தை அப்ளை பண்றோமா, அதுல குறைவு இருக்கு. ஏன்னா நீங்க யோகினாலே யோகி வாழ்க்கையே உங்களுடைய யோகி வாழ்க்கையா மாறிடணும். அப்பப்ப உட்காந்து பாபாட்ட யோகா பண்ணும்போது மட்டும் அந்த ஸ்திதியில இல்லாம உங்களுடைய வாழ்க்கை முழு நாளும் உங்களுடைய வாழ்க்கையே அந்த இதுல இருக்கணும், அந்த பிரபாவத்துல இருக்கணும். அந்த அதுல எல்லாம் கணக்கு பார்த்தா குறைவா இருக்கு சேமிப்பு கணக்கு அப்படின்னு சொல்றாரு பாபா. சொல்றாரு சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க. இரண்டாவது சேவையை பற்றி உரையாடல் நடத்துறாங்க. அப்போ சேவை அதிகமா செய்யறாங்க, ஆனா இரவு பகல் பிஸியா இருக்கிறாங்க. இருந்தாலும் நல்ல நல்ல திட்டங்களையும் உருவாக்குறாங்க. மேலும் சேவையில வளர்ச்சியும் இருக்குது, நன்றாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. பெரும்பான்மையோர் சேமிப்பு கணக்கு ஏன் குறைவாக இருக்குது அப்படின்னா, நீங்க இப்ப சொன்னீங்கல்ல அந்த 3 ரீசன். ஞானம் நிறைந்ததோட யோக யுக்தியோட இல்ல, அதனாலதான் அவங்க சேவையும் கம்மியா இருக்குது. சேவை நிறைய இருக்குது, ஆனா அந்த இதோட நம்ம செய்யாதனால அந்த கணக்கு வந்து குறையாவும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நீங்க சொல்லுங்க சிஸ்டர். பாபா வந்து 3 விஷயம் சொன்னாரு, யோகம், அப்புறம் சேவை, 3வது வந்து லௌகீக அலௌகீக சம்பந்தம். இப்ப யோகத்தை பத்தி சொல்லிட்டாரு. 2வது வந்து சேவையில வந்து குறை இருக்கு, சேமிப்பினுடைய குறை அப்படின்னு சொல்றாரு. அதுல என்ன இருக்குன்னா, சேவை செய்யும் போது சுயத்தினுடைய திருப்தி மற்றும் அனைவருடைய திருப்தி தான் அந்த சேவைக்கான பலனேன்னு சொல்றாரு. சேவை செய்றீங்க, நிறைய உழைப்பு கொடுக்குறீங்க, அதுல நேரத்தை ஈடுபடுத்திருக்கீங்க, அப்பனா உங்களுக்கு உள்ளத்துல திருப்தி அனுபவம் செஞ்சிருக்கணும். அப்ப அந்த கூட இருந்து யாரு சேவை செய்யறாங்களோ அவங்களுக்கும் அந்த திருப்தி இருக்கணும். அந்த அந்த திருப்தியினுடைய அதிர்வலைகள் அலை வந்து அனுபவம் ஆகணும். அனுபவம் பண்ணணும். கரெக்ட், அது சொல்றாங்க. அப்ப அந்த திருப்தி இல்லாதனாலதான் அது குறைவா தெரியுது பாபாவுக்கு. ஆமா. அப்ப பாபா சொல்றாரு, ஒண்ணு வந்து ஒரு திருப்தியா இருக்கு, நான் கொஞ்சம் கிடைச்சது அடைஞ்சேன் அப்படின்றது வந்து ஒண்ணு புத்தி வரைக்கும் அம்பு தைக்கும், இன்னொன்னு வந்து உள்ளத்துல அம்பு தைக்கணும். நம்ம செய்யக்கூடிய ஒரு ஞானமே சொல்றோம்னா புத்தி வரைக்கும் அவங்களுக்கு போகும், நல்லா இருந்தது இந்த முரளி வந்து இன்னைக்கு கேட்டது நல்லா இருந்தது அப்படின்னு புத்தி வரைக்கும் போறது ஒண்ணு. உள்ளத்துல போய் அது அந்த ஞானத்தை நம்ம அப்படியே வாழ்க்கையில கொண்டு வரணும் அப்படின்னு அந்த தைக்கணும் இல்லையா மனசுல. அந்த 2 விதமான அம்பு தைக்கணும். புத்தி வரைக்கும் மட்டும் போகாம அவங்களுடைய உள்ளத்துல போய் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தணும். அப்புறம் பாபா சொல்றாங்க, அதாவது சேவை செய்யறப்போ நான் செய்தேன் அப்படின்னு நம்ம நினைச்சு சொல்லிட்டோம்னாலே அப்ப அந்த பழத்தை வந்து நீங்க அப்பவே சாப்பிட்டுட்டீங்க, அதனால கூட நம்ம வந்து சேமிப்பு நடக்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த ஆத்மா பக்கம் நம்ம வந்து அத வந்து என்ன சொல்றது, நம்ம வந்து அந்த பழமா அது நம்ம கிடைக்க வேண்டிய லாபத்தை நம்ம உடனே அனுபவிச்சிடுறோம். அதனால நம்மளுக்கு வந்து சேமிப்பு கணக்கே கம்மியா போயிருது அப்படின்னு சொல்றாங்க. அது கொஞ்சம் கொஞ்சம் பகட்டு அப்புறம் அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க.
ஏன்னா நம்ம அத வந்து ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறோம். அதனால நம்மளுக்கு சேமிப்பு குறைஞ்சிருது. நான் எப்போ செய்தேன்னு சொன்ன உடனே நம்மளுக்கு காலியா போயிருதுன்னு சொல்றாங்க. ஆமா ஆமா ஆமா. ம் பாபா சொல்றாங்க ம் பாப்தாதா செய்ய வச்சாரு அப்படின்னு. ம் அவங்க நம்ம செஞ்ச சேவை வந்து நம்ம பக்கம், இப்ப நீங்க நல்லா பண்ணீங்க அப்படின்னு நம்மள சொல்லக்கூடாது. இந்த ம் சகோதரர் நல்லா பண்ணாங்க, இந்த சகோதரி வந்து நல்லா சேவை பண்ணாங்க அப்படின்னு வல்லாம இவங்களை வழி நடத்தக்கூடிய பாப்தாதா வந்து இவங்களை செய்ய வச்சிருக்காரு அப்படின்னு நம்ம அவங்களுடைய புத்தி எங்க போகணும்னா பாப்தாதா பக்கம் போகணும். இந்த அனுபவத்தை ஏற்படுத்தணும். இதுதான் சேமிப்பு கணக்கை அதிகப்படுத்துறது. சகோதரன் சகோதரி மேல இல்லாம அவங்கள செய்ய வச்சது யாரு, அவர் மேல வந்து கவனத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு பாபா சொல்றாரு. அப்போ இந்த மாதிரி சேவை செய்யறவங்களுக்கு உடைய சேமிப்பு தான் கணக்கு அதிகமா இருக்குது அப்படின்னு தாதாவும் ஜெகதாம்பாவும் பாக்குறாங்க. ஏன்னா ஒவ்வொரு நேரமுமே டிக்டிக்னு வேகமா சீக்கிரமா போய்கிட்டே இருக்குது, நேரம் கடந்து போயிட்டே இருக்குது. இது போல ஒரே நொடியில அநேக நேரத்தினுடைய சேமிப்பு கணக்கை நம்ம சேமிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் சகஜமா இருக்கணும், அந்த சேமிப்பு கணக்கு சகஜமாவே இருக்கணும் அப்படின்ட்டு ஜெகதாம்பா அந்த சகஜமா இருந்தாதான் இந்த குஷி நம்மளுக்கே வரும் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. அப்புறம் நீங்க சொல்லுங்க சிஸ்டர். பாபா சொல்றாரு, நீங்க சேவை செய்யும் போது நிமித்த உணர்வு மற்றும் பணிவான உணர்வு, இதுதான் சேமிப்பதற்கான வைரஸ் ஆவி. நிமித்தமா என்ன தந்தை செய்ய வைக்கிறாரு, நான் செய்யறேன், கருவியா இருந்து நான் செய்யறேன் அப்படின்ற அந்த நிமித்த உணர்வும் பணிவான உணர்வும் இருக்கணும். இதுதான் வைரஸ் ஆவின்னு சொல்றாரு. ஒவ்வொரு பாபா சொல்றாரு, சேவை செய்யற சமயத்துல நிமித்த உணர்வு, பணிவான உணர்வு, சுயநலமற்ற சுப பாவனை. ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த ஞானத்தை அடைஞ்சு உயர்ந்த நிலையை அடையட்டும். அந்த மாதிரி சுப பாவனை, சுபமான ஸ்நேகம், அன்போட அவங்களுக்கு இதெல்லாமே எமர்ஜி ரூபத்துல இருக்கணும். இதோட இந்த எல்லா உணர்வு எல்லா இதுல இருந்து நினைவுல இருந்து செய்யும் போது உங்களுக்கு சேவையினுடைய சேமிப்பு, செய்யக்கூடிய சேவைக்கான பலன் வந்து சேமிப்பாக மாறும் அப்படின்னு சொல்றேன். அதையும் கூட நம்ம ஒவ்வொரு நாளுமே நம்ம எவ்வளவு சேமிச்சிருக்கோம் அப்படின்னு முழு நாள் கணக்கு, வருஷ கணக்கு, அந்த மாதிரி ஒவ்வொரு கணக்கும் பார்த்து எவ்வளவு நம்மளுக்கு சேமிப்பா இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இது மட்டும் இல்லாம குழந்தைங்கள் டெய்லியே சோதனை செஞ்சாதான் அவங்க அந்த சிரேஷ்ட சங்கல்பத்துலதான் அந்த கணக்கு வந்து சேமிப்பு செய்யப்படுது அப்படின்னு பாபா சொல்றாங்க. சேமிப்பு கணக்கை வந்து சோதனை பண்ணுங்க. இப்ப புது வருஷம் வந்துருச்சுல, சேமிப்பு கணக்க சோதனை பண்ணுங்க. முழு நாள்ல நான் எந்த தவறுமே செய்யலையா அப்படின்னு சோதனை பண்ணுங்க. அப்ப தவறு செய்யல அப்படின்றத மட்டும் சோதனை பண்ணாம எவ்வளவு நான் நல்லது செஞ்சேன், என்னுடைய சமயம், சங்கல்பம், சேவை, சம்பந்தம், தொடர்புல அன்பு மற்றும் திருப்தி நான் எவ்வளவு கொடுத்தேன். நான் யாரையும் தொந்தரவு பண்ணல, யாருக்கும் துக்கம் கொடுக்கல. ஆனா யாரு எந்த அளவுக்கு அவங்களுக்கு அன்பு கொடுத்து அவங்கள திருப்தி படுத்தினேன், அந்த கணக்கை வந்து அதுல எவ்வளவு சேமிப்பாச்சுன்னு செக் பண்ணுங்க. தீயது எதுவுமே நடக்கல, யாருக்கும் துக்கம் கொடுக்கல பாபா, இன்னைக்கு நான் யாருக்குமே துக்கம் கொடுக்கல, இதை மட்டும் சோதனை பண்ணாதீங்க. எவ்வளவு அவங்களுக்கு சுகம் கொடுத்தேன்ற கணக்கையும் வையுங்க. இன்னைக்கு யாரு கூட நான் பிரச்சனை பண்ணல பாபா, இன்னைக்கு முழு நாளும் அமைதியா இருந்துட்டேன் அப்படின்றத விட அவங்க கூட எவ்வளவு தூரம் அன்பா இருந்தோம், அவங்களுக்கு அன்பு கொடுத்தோம், சகயோகம் கொடுத்தோம், அவங்கள திருப்திப்படுத்தணும்னு சோதனை பண்ணுங்கன்னு சொல்றாரு. அந்த புதிய வருஷத்துல என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த இயர் எண்டு, அதனால அவங்க நியூ இயர் கொண்டாடுறதுனால அந்த லாஸ்ட் டே, அந்த புதிய டே, நெக்ஸ்ட் டே புதிய வருஷம் தொடங்குறதுனால நம்ம வந்து என்ன செய்யணும், மனதாலோ வார்த்தையாலோ அப்புறம் கர்மத்தாலோ என்ன வேண்டுமானாலும் செஞ்சாலும் என்ன செஞ்சாலும் அதை வந்து நம்ம இடைவிடாது செஞ்சாதான் அந்த இது வந்து நம்ம மகாதானி ஆக முடியும். அதாவது பாபா சொல்லுவாங்க, வெறும் மகாதானி இல்ல, மகாதானியாக ஒவ்வொரு இடைவிடாத ஒரு மகாதானியாக ஆகணும், அந்த மாதிரி சொல்றாங்க. குணதானம் செய்யணும் அப்படின்னு. உலகத்தில் உள்ள பிராமண பரிவார உலகத்திலோ அஞ்ஞானத்திலோ
உலகத்துல கேட்பதற்கு பதிலாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சகஜமா இருக்கணும், அந்த நினைவு கூட சகஜமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாபா சொல்றாங்க, நீங்க வந்து சோதனை பண்ணுங்க, சிரேஷ்ட சங்கல்பங்கள் மூலமா. இப்போ இந்த முழு நாள்லயும் நான் எவ்வளவு சிரேஷ்ட சங்கல்பங்கள் மூலமா சேவை பண்ணேன், என்னுடைய உயர்ந்த எண்ணத்தின் மூலமா எனக்குள்ள எவ்வளவு உயர்ந்த எண்ணங்கள் இருந்துச்சு மத்தவங்களுக்காக. அப்புறம் என்னுடைய செயல் மூலமா, மனசு மூலமா சிரேஷ்ட சங்கல்பம், என்னுடைய செயல் மூலமா எவ்வளவு சுகம் கொடுத்தேன். அப்புறம் முழு நாள்லயும் நான் ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு கிட்ட இருந்தும் ஆசீர்வாதங்கள் எவ்வளவு அடைஞ்சேன் இப்படின்னு 3 விதமா சோதனை பண்ணுங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. பாபா சொல்றாரு, மனதால வந்து சக்திகளின் தானம் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஞானத்தின் தானம், மனசாலனா எல்லாருக்கும் என்னங்க சுப, எல்லாருமே நல்லா இருக்கட்டும். ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் சக்திகளின் தானம். இவங்க அமைதி இல்லாதவங்களுக்கு அமைதி சக்தி அடையட்டும், அன்பு இல்லாதவங்களுக்கு வார்த்தைகளால் தானம் கொடுத்துக்கிட்டே இருங்க. குணத்தின் தானம் பண்ணிக்கிட்டே இருங்க. மனம், சொல், செயல் 3 மூலமா பாபா சொல்றாரு, இது 3 பண்ணிக்கிட்டே இருங்க. பாபா சொல்றாரு, இந்த உலகத்துல வந்து இந்த அஞ்ஞான உலகத்திலயும் சரி, பிராமணர்களும் சரி, நம்ம சொல்ற ஞானத்தை கேட்கறதுக்கு யாருமே விரும்பல. நீங்க அதன் சொரூபமாவே நடந்து காமிக்கிறது தான். உங்களை பார்த்து அவங்க அந்த இப்ப என்ன சொல்றோமோ அந்த ஞானத்தினுடைய சொரூபமா நம்மள பாக்குறதுக்கு தான் விரும்புறாங்க. அமைதியா நீங்க இருங்கன்னு நம்ம சத்தமா போய் சொல்லும் போது அவங்க கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அதனுடைய சொரூபமாவே நம்ம இருக்கும் பொழுது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை அவங்க கேட்பாங்க. நம்ம கேட்கறத விட நம்மள அந்த 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 என்ன சொல்றோமோ அதுவாவே நம்மள பார்க்க விரும்புறாங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. சொல்லுங்க. அப்புறம் பாபா சொல்றாங்க, நம்ம குழந்தைகளாகிய நம்ம எல்லாம் சேவை செய்யறப்பமோ அந்த கம்பேர் பண்ணி பாக்குறப்பமோ அத நம்ம வந்து மத்தவங்களோட ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எவ்வளவு நல்லா பண்றாங்க அப்படின்னு பார்க்க வேண்டாம், அவங்க எவ்வளவு தப்பு பண்றாங்கன்னு பார்க்க வேண்டாம். நம்ம சிவபாபா பிரம்ம பாபா மட்டும் பார்த்தா போதும், அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு அவங்கள மட்டும் பார்த்தா போதும். அத பிரம்ம பாபா வந்து அர்ஜுனன் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து தம்மை அவர் வந்து ஒருவேளை பிறரை பார்த்து அவரு யாருமே பிரம்ம பாபா வந்து யாரையுமே ஃபாலோ பண்ணல. சிவபாபா என்ன சொன்னாங்களோ அதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணி அத மாதிரி தான் செய்தாரு. அதே மாதிரி தான் நம்மளுக்கும் வழி காட்டுறாங்க. அவங்கள பார்த்தே நீங்களும் உயர்ந்த பதவிக்கு அடையறதுக்காக நீங்களும் முயற்சி செய்யுங்க அப்படின்ட்டு அவங்களதான் ஒரு எடுத்துக்காட்டா சொல்றாங்க. இடைவிடாத குணதானம் செய்து உறுதியான ஆக வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க சிஸ்டர். பாபா சொல்றாங்க, ஞான தானமும் செய்யதான் செய்யறீங்க. ஏன்னா ஞானத்தை கொடுக்கறதுக்கு நிறைய தானம், நிறைய சேவைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இந்த வருஷத்துல நீங்க விசேஷமா பண்ண வேண்டியது என்னன்னா, ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் குணதானம் கொடுங்க. அதாவது தன்னுடைய வாழ்க்கையில குணத்தின் மூலமா அவங்களுக்கு சகயோகம் கொடுங்க. அதுல நீங்க கவனம் கொடுங்க. அத பாபா சொல்லக்கூடிய அன்பு, கருணை, பணிவு, சுபபாவனை, இது எல்லாத்தையுமே நான் என்னுடைய வாழ்க்கையில இருக்கனா, அந்த குணங்களால வெளிப்படுத்துறனா அப்படின்னு அதுல கவனம் கொடுங்க. அப்ப சொல்றாரு, ஒருவர் எவ்வளவு என்ன வேணாலும் நடக்கட்டும், நமக்கு என்ன எவ்வளவு அவகுணமுடையவரா நம்ம கிட்ட இருக்கட்டும், நமக்கு அவர் என்ன வேணா செய்யட்டும், ஆனா நான் வந்து என்னுடைய வாழ்க்கையின் மூலமாவும் என்னுடைய செயல்கள் மூலமா அவங்களுக்கு குணதானம் தான் பண்ணுவேன், அவங்களுக்கு உதவிதான் செய்வேன். எனக்கு ஆகாரம் பண்ணாலும் நான் அவங்களுக்கு உபகாரம் தான் பண்ணுவேன். அந்த அளவுக்கு நீங்க ஆகணும். இவர் இப்படி இருக்காரு, இவர் என்னை கஷ்டப்படுத்துறாரு, காயப்படுத்துறாரு, அப்ப நான் எப்படி பாபா அன்பு காட்டுறது அப்படி நீங்க நினைக்க கூடாது. அவர் அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவருக்கு அன்பு காட்டணும், அவரை பார்த்து நான் அதே மாதிரி தானே நடந்துக்கிறணும் அப்படின்னு பிறரை பார்க்காதீங்க. நம்ம அப்பா தந்தை அன்பு கடலா தானே இருக்காரு. அப்ப சிவ தந்தைய பார்த்து அவரை போல நீங்க நடக்கணும்னு ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். பாப்தாதா வந்து சிவபாபா பார்த்து வழி நடக்கிறாரு, அவரை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. ஆமா. அப்புறம் சொல்லுவாங்க, இன்று
இன்னைக்கு வந்து அந்த நாள் பாபா மீட் பண்ணி சொன்ன நாள் வந்து சந்திரன் மற்றும் சூரியன் சந்திப்பு நடந்தது அல்லவா அப்படின்னு கேக்குறாங்க குழந்தைங்கிட்ட. ம். அப்போ ஜெகதாம்பா அட்வான்ஸ் பார்ட்டியாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு அது நீங்களே சொல்லிருங்க சிஸ்டர், எனக்கு கொஞ்சம் இதா இருக்கு. பாபா சொல்றாங்க, இடைவிடாத குணதானம் செய்பவர்களாக உறுதியானவரா நீங்க ஆகணும். ஒருவர் உங்களை எவ்வளவு அசைத்தாலும், ஏன்னா கோபத்தை தூண்டுற மாதிரி நடப்பாங்க, நம்மள ரொம்ப என்ன சொல்ற நம்ம பணிஞ்சு போக போக நம்மளை ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்ப நம்ம அந்த நம்மளுடைய குணத்தை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க சில பேர். அப்ப ஒருவர் உங்களை எவ்வளவு அசைச்சாலும் நீங்க வந்து அசையக்கூடாது. கோபம் வர மாதிரியே பேசுவாங்க, கடினமா பேசுவாங்க, கஷ்டப்படுத்துவாங்க. ஆனா நீங்க லட்சியம் வைங்க, என்னன்னா நான் எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது, என்னுடைய குணத்துல இருந்து மாறவே கூடாது. அந்த அளவுக்கு உறுதியா வந்து நீங்க அந்த அன்பை மட்டும்தான் வெளிப்படுத்தணும். அப்ப சொல்லுவாங்களாம், அனைவருமே இப்படிதானே இருக்காங்க, கோபப்பட்டா கோவப்படணும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. நீ இப்படி இருந்தாலும் உன்னை ஏமாலியா நினைச்சிருவாங்க அப்படின்னு. ஏன் தன்னைத்தானே வந்து சகிச்சுக்கிட்டு ஏன் இருக்கீங்க அந்த இடத்துல அப்படின்னு கேட்பாங்களாம். அப்ப நீங்க பாபா சொல்றாரு, அந்த மாதிரி பலவீனமாக்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்களாம். ஏன்னா இது வந்து அமைதியா இருக்கிறது தான், நீ என்ன இவ்வளவு வீக்கா இருக்க அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி நம்மள பலவீனம், அதுதான் அவங்க பலம் நினைக்கிறாங்க, சத்தமா பேசுறது, பதிலுக்கு பதில் பேசுறது. ஆனா பாபா சொல்றாரு, நீங்க தைரியம் மற்றும் ஊக்கத்தை அதிகப்படுத்துவதற்கு பாபா சொல்றாரு, நீங்க எப்படி இருக்கணும்னா அந்த சக்திகளை பயன்படுத்துங்க. பாபாவுக்கு இந்த மாதிரி குழந்தைகள் தான் தேவை. அதனால பாபா சொல்றாரு என்ன, ஒரு நிமிஷம், பாபா சொல்றாரு இப்ப என்ன செய்யணும்னு புரிஞ்சிருச்சா அப்படின்னு கேக்குறாரு. சேவை செய்யுங்க, ஆனா அந்த சேவையில சேமிப்பு கணக்கு அதிகப்படுத்துற மாதிரி சேவை செய்யுங்க. முதல்ல என்ன பண்ணணும், சுயத்துக்கு சேவை பண்ணுங்க. அதாவது பாபா சொல்ற எல்லாத்தையுமே நம்ம கடைபிடிக்கணும். பிறகு மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும் அது எல்லாத்தையும் சொல்லணும். முதல்ல சுயத்துக்கு சேவை பண்ணுங்க, பிறகு அனைவருக்கும் சேவை பண்ணுங்க. அப்புறம் சொல்லாங்க, இன்னைக்கு வந்து புது வருஷத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அப்புறம் அனைவருமே ஒரேடியா எல்லாருமே இங்க வந்துட்டாங்க, நல்லா இருக்குது பாக்குறதுக்கு, ஹவுஸ் ஃபுல்லா இருக்குது. எல்லாரும் தண்ணி குடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா தண்ணி கொண்டு வர்றவங்களுக்கும் அவங்களுடைய ஆசீர்வாதங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல அவங்களுக்கு தண்ணி அங்க அவ்வளவு பேருக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு தண்ணி கொடுத்தா கூட அதுவே பெரிய சேவையா இருக்குது அப்படின்னு. அந்த நேரத்துல கொஞ்சம் புயலும் வந்திருக்கு போல, அந்த புயலை பார்த்து பயந்துட்டீங்களா, எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டும் கேக்குறாங்க. ஆனா எல்லாமே என்னது, கும்பமேளா எல்லாரும் சேர்ந்து ஒன்னா வந்தனால அதுவே பார்க்க கும்பமேளாவ மாதிரி இருக்குது. அது எல்லாம் 3 அடி நிலம் இருந்தா போதும் தானே எல்லாருக்கும், அவங்க தங்குறதுக்கு அந்த மாதிரி எல்லாமே போதும் தானே. ஆனா அங்க உள்ள இடம் நல்லா பெருசா தான் இருந்திருக்கு, எல்லாரும் வந்து தங்கியது ஒருத்தவங்களுக்கு அந்த இடம் போதும் தானே, அதை வச்சு நீங்க சேவை செய்யணும் அப்படிங்கறத மட்டும்தான் சொல்றாங்க. எல்லாருக்கும் இடம் கிடைச்சிட்டுல நல்ல வசதியா இருக்குதா அப்படின்னு கேக்குறாங்க. சொல்லுங்க சிஸ்டர். பாபா சொல்றாரு, இந்த தற்காலத்துல ஒரு விசேஷ தன்மை இருக்கு. அது என்ன விசேஷ தன்மை எல்லாருக்குள்ளயும் அப்படின்னு பாபா கேக்குறாரு. இப்ப கவனக்குறைவு வந்து நிறைய வந்துருச்சு எல்லா குழந்தைகளுக்குள்ளயும். சிலருக்குள்ள ஒரு விதமான கவனக்குறைவு, இன்னொருத்தருக்குள்ள வேறு விதமான கவனக்குறைவு இருக்கு. அதாவது நாங்க செஞ்சிடுவோம் பாபா, நாங்க மாறிடுவோம், நடந்துடுவோம், நீங்க சொல்றபடி மாறிடுவோம், இப்படி வந்து சொல்றீங்க. மத்தவங்களும் பண்ணிட்டு தான் இருக்காங்க, நாங்களும் செஞ்சிருவோம் அதே மாதிரி அப்படின்னு சொல்றீங்க. இது சோம்பேறித்தனத்துக்கான மொழி. இது வந்து சோம்பேறித்தனத்துக்கான நடப்பதெல்லாம், இது சோம்பேறித்தனத்துக்கான மொழின்னு பாபா சொல்றாரு. அதாவது மதுபன்ல இருக்கிறவங்க, மதுபன் நிவாசிகள் கூட நல்ல யஜ்ஞ ரட்சகர்களா இருக்கிறாங்க, அவங்களுமே நல்லா சேவை செய்யறாங்க, அதையும் பார்த்தாதான் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்புறம் அவங்களுக்கு புது வருட வாழ்த்துக்கள் அட்டை நிறைய வந்திருக்குது, அதை பார்த்தும் அவங்க பெருமகிழ்ச்சி அடைஞ்சிட்டு அனைத்து ஆத்மாக்கள் அனுப்புனவங்களுக்கும் மற்ற எல்லா உள்ளங்களுக்கும் அன்பான வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு பாபா வந்து விஷ் பண்றாங்க, நியூ இயர்
விஷ் பண்றாங்க. ம். அப்புறம் சங்கல்பத்தின் மூலம் பாப்தாதாவிடம் வந்திருப்பாங்க. சில பேரு நினைச்சாலே இங்க அவங்களுமே இங்க எங்க பக்கத்துலதான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ம். நேரடியா வந்த குழந்தைகளும் மற்ற குழந்தைகள் நம்ம அங்க போகணும் அப்படின்னு நினைச்ச குழந்தைங்களுக்கு கூட அவங்க பாப்தாதா வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க. ம். அது மாதிரி இந்த இயர் எண்ட்ல நிறைய புது திட்டங்கள்லாம் வச்சிருப்போம், உறுதிமொழி எடுத்திருப்போம். அதெல்லாம் வச்சு நம்ம ஒரு தைரியம் வைக்கணும், நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்ட்டு. அதை ம். பார்த்து குழந்தைங்கள பார்த்து பாபா சபாஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ம். ம். பாபா சொல்றாரு, ம். அம்மா தாய் ஜெகதம்பா வந்து சதா தாரணை பண்ணின ஒரு ஸ்லோகன் பத்தி பாபா சொல்றாரு. அது எல்லாருக்கும் நினைவு இருக்கா? அது என்ன ம். ஸ்லோகன்னா, நடப்பது எல்லாமே அவருடைய கட்டளையின்படி நடக்குது. ம். ம். அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, ஆட்டுவிப்பவர் வந்து ஆட்டிட்டு இருக்காரு, பொம்மை வந்து நம்ம ஆடிட்டு இருக்கோம் அப்படின்னு அடிக்கடி சொல்லும். அம்மா புக்ல போட்டிருக்கோம். அத பாபா சொல்றாரு, நம்ம பாப்தாதா வந்து நம்மள நடத்திட்டு இருக்காரு, அவருடைய உத்தரவின்படி நம்ம ஒவ்வொரு அடி எடுத்து வச்சிட்டு இருக்கோம். இத வந்து நம்ம அடிக்கடி தாரணை பண்ணணும் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. ஏன்னா நம்மளோட இயக்குபவர், நம்ம டைரக்டர் யாரு? அப்பா. அந்த நினைவு நமக்கு எப்பவுமே இருந்ததுன்னா நம்ம பார்வை எப்பவுமே யாரு பக்கம் போகும்? அவர் பக்கம் தான் செல்லும், வேறு பக்கம் போகாது. ஏன்னா செய்விக்க கூடியவர் நிமித்தமாகி செய்ய வச்சிட்டு இருக்காரு. அப்ப அவர் தானே பொறுப்பாளர். அப்ப சேவையில வந்து என்ன பாரம் வந்தாலும் சதா நம்மளால என்ன பண்ண முடியும்? இலகுவாகி ஆன்மீக ரோஜா மலர் மாதிரி நம்மளால இருக்க முடியும். அப்ப சேவை, இந்த சேவை செய்யணும், அந்த சேவை செய்யணும், ஏன்னா செய்ய வைக்கிறவர் அவரு, கருவி நம்ம, அவருக்கு தெரியும் எல்லாமே அப்படின்ற அந்த நம்ம பொறுப்பு அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா லேஸ் ஆயிடுவோம்ல. அதனால செய்ய வைக்கக்கூடியவர் அவருன்ற அந்த நினைவு சதா நம்மளுக்கு இருக்கணும். அதை தாரணை பண்ணுங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. அம்மாவுடைய ஸ்லோகன் இது. சொல்லுங்க சார். அப்புறம் பாப்தாதா கேக்குறாங்க, எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறீங்கல்ல அப்படின்னு கேக்குறாங்க. எல்லா குழந்தைங்களும் உட்கார்ந்துருக்கிறவங்க எல்லாரும் உள்ளத்தில் ஆசையே எப்போது பாப்தாதாவிடமே இருக்கணும், இது கிடைக்கணும், இது நடக்கணும், இதை செய்ய வேணும் அப்படின்னு நம்ம கேட்க கூடாது. நம்மளே வள்ளலாகி எல்லாருக்குமே கொடுக்கணும். அப்புறம் ஒருவரை ஒருவர் முன்னேற்றத்துக்காக அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்களுடைய மனசுல பதிகிற மாதிரி நம்ம வாழ்த்துக்களையும் சொல்லணும். அது மாதிரி பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அப்பதான் நம்ம அடுத்தவங்ககிட்ட இருந்து நம்மளுக்கு மரியாதை வேணும்னா நம்ம அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுத்து பழகணும். அப்பதான் நம்மளுக்கு மத்தவங்களும் மரியாதை கொடுப்பாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. பாபா வந்து குழந்தைகள் அனைவருடைய உள்ளத்தின் அன்பை வந்து பார்த்தாங்களாம். நிறைய குழந்தைகள் வந்து வாழ்த்து, கிரீட்டிங் லெட்டர்ஸ், அப்புறம் போன் கால்ஸ், இமெயில்ல எல்லாமே நிறைய அனுப்பியிருந்தாங்க. அது எல்லாத்தையும் விட நீங்க சங்கல்பம் பண்ணின உடனே உங்களுடைய அன்பு பாபா கிட்ட வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் இமெயில், கம்ப்யூட்டர், இந்த இமெயில் லெட்டர்ஸ் எல்லாமே அதுக்கப்புறம் தான் ரீச் ஆச்சு அப்படின்னு பாபா சொல்றாரு. அந்த அளவுக்கு குழந்தைகளுடைய அன்பு வந்து பாபா வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு சமயமுமே குழந்தைகள் கிட்ட வந்து அந்த அன்பின் நினைவுகள் அப்பா கிட்ட வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பாபா சொல்றாரு, இந்த வருஷம் முக்கிய விசேஷமா வந்து சில நிறைய திட்டங்கள், இது பண்ணணும், அது பண்ணணும், நிறைய திட்டம், உறுதிமொழி இயர் எண்ட்ல எப்பவுமே நம்ம எழுதுவோம்ல, அந்த மாதிரி நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அதுல முக்கியமா முடிஞ்சு போன விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைங்க, அதுல வந்து முன்னேறி செல்வதற்கு தைரியம் வைங்க அப்படின்னு பாபா சொல்ற. நீங்க சொல்லுங்க. அது புதிய வருஷத்துல பழைய வார்த்தைகளே பேச வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பழைய எண்ணங்களையுமே நினைக்க வேண்டாம், அது நல்லாவே இல்ல, அதனால நீங்க அதெல்லாம் விட்டுருங்க. மாதிரி பழைய நடத்தை எல்லாத்தையுமே விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம இப்போ இது வந்து நியூ இயர் கொண்டாடுறது வந்து 21ஆம் நூற்றாண்டு. ஆமா, 2000 வருஷம் முடிஞ்சு 2001. அப்ப அது வந்து நம்மளுக்கு 21 பிறவிக்கான, புதிய யுகத்துல நம்மளுக்கு 21 பிறவிக்கான ஆஸ்தி பெறுவதற்கான ஆண்டாகவும் அது அமையுது.
இந்த புதிய வருஷம் வந்த உடனே, அதாவது ம் சத்தியுகம் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறத ம் பாபா நினைவுபடுத்துறாங்க. ம் அப்புறம் பாபா சொல்றாங்க, குழந்தைகள் ம் எல்லாருமே சதா மகிழ்ச்சியா இருக்கீங்களா ம் அப்படின்னு பாபா கேக்குறாரு. ஏன்னா ம் வள்ளலினுடைய குழந்தைகள் வந்து ஒவ்வொருவருமே ம் வள்ளல் ஆகணும். ம் அப்பாவுடைய உள்ளத்தின் ஆசையே இதுதான். ம் இது வேணும், இது கிடைக்கணும், இது நடக்கணும், இதை செய்யணும் அப்படின்னு கேட்பவரா ஆகாதீங்க, ம் வள்ளல் ஆகுங்க. ம் ஏன்னா ஒருத்தரை ஒருத்தர் முன்னேற்றுவதுல பரந்த உள்ளமுடையவர் ஆகுங்க. ம் அவங்க முன்னேறட்டும், அவங்க முன்னேறணும், மற்றவங்களுக்கு வந்து சகயோகம் பண்றதுல பரந்த உள்ளமுடையவர் ஆகுங்க. அப்புறம் பாபா சொல்றாரு, பெரியவங்க கிட்ட அன்பு வேணும், அவங்க கிட்ட இருந்து மரியாதை வேணும்னு நீங்க எதிர்பார்க்க கூடாது. நீங்க மரியாதை நம்ம மரியாதை கொடுக்கும் போது தானாவே மரியாதை பாபா கிடைக்கும். மரியாதை வந்து சாதாரணமா கிடைக்காது, கொடுக்கும் போதுதான் நமக்கு கிடைக்கும். அப்ப நீங்க வந்து கொடுப்பவர், வள்ளலுடைய குழந்தை ஆயிட்டீங்கல்ல, அப்ப வள்ளலுடைய குழந்தைகள் வந்து கொடுப்பவராயிருங்க, கேட்காதீங்க அன்பு வேணும் மரியாதை வேணும்னு. ஏன்னா நீங்க எல்லாருமே தேவதா ஆத்மாக்கள். அப்ப தேவதையினுடைய அர்த்தமே கொடுக்கக்கூடியவங்க தானே. சதா அவங்க கைகள் வந்து கொடுப்பது போலதானே இருக்கும். அப்ப தேவியினுடைய அர்த்தமே என்னன்னா கொடுக்கக்கூடியவர். அப்ப நீங்க சைத்தன்யமான தேவி தேவதைகள், உங்களுடைய சிலைகளே அப்படி இருக்கும்போது சைத்தன்ய தேவி தேவதையா நீங்க எப்படி இருக்கணும், வள்ளலா இருக்கணும். இப்படி எல்லாருமே வந்து கொடுக்கக்கூடிய வள்ளல் ஆயிட்டீங்கன்னா பெறக்கூடியவங்களே இருக்க மாட்டாங்க. அப்ப எவ்வளவு நல்லா இருக்கும் பாபா கேக்குறாரு. அப்ப நாலாபுரங்கள்லயுமே சதா திருப்தி. ஏன்னா இப்ப எதிர்பார்ப்பு தானே, கேட்கறதுனால எதிர்பார்க்கிறது. அப்ப நீங்க அந்த இடத்துல அன்பு வேணும்னு அன்பு கொடுத்துட்டீங்கன்னா, யாருமே எதிர்பார்ப்பே இல்லாம எல்லாருமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எல்லா இடங்கள்லயுமே சதா திருப்தியா இருப்பாங்க எல்லாருமே. அப்ப ஆன்மீக ரோஜா மலரினுடைய நறுமணங்கள் தான் இருக்கும் அப்படின்னு பாபா சொல்றாரு. சொல்லுங்க. அப்படி சொல்லுவாங்க. அதாவது புதிய உலகத்துல அதிகாரியாக போற ஆத்மாக்களே நீங்க தான். அதனால சதா ஒவ்வொரு அடியிலும் கோடிக்கணக்கான சேமிப்பை சேமிக்கக்கூடிய ஆத்மாக்கள் நீங்கள் அப்படின்னா, அதனால நீங்க தன்னை பிரம்ம பாபாவிற்கு சமமாக அனைவருக்கும் முன்னாள் உதாரணமாக சாம்பிளா இருந்து ஆக்கி அதுதான் எளிமையா கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தரை ஃபாலோ பண்றது ஈஸி தானே அப்படின்ட்டு. அதனால தன்னுடைய வாழ்க்கையில குணங்களை பிரதிஷ்டம் செய்து பிறரையும் குணவானாக ஆக்கக்கூடிய சதா மகாதானியாக அவங்க சகயோகி, அதாவது மகாதானியாவும் மகா சகயோகியாகவும் ஆகணும். அது பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு பாப் தாதாவும் பிளஸ் பண்றாங்க. பாபா சொல்றாங்க, இப்ப நேரம் எப்படிப்பட்ட நேரம்னா, இப்ப பாபா சொல்ற முரளி வந்து 31/12 இல்லையா, 12/2000 வருஷம். அதாவது வருடத்தினுடைய கடைசி நேரம், புது வருஷம் ஆரம்பிக்க போற நேரம், பழைய வருடம் முடிய போற நேரம். அப்ப இது பழைய மற்றும் புதிய வருடத்தினுடைய சங்கமம். அப்ப சங்கமிக்கும் சமயம்னாலே பழசெல்லாம் முடிஞ்சிருச்சு, புதுசு ஆரம்பமாக போகுது. அதே போல இந்த எல்லையற்ற சங்கம யுகத்துல பிராமண ஆத்மாக்கள் நீங்க எல்லாருமே உலக மாற்றம் செய்யறதுக்கு நிமித்தமா இருக்கீங்க. அப்ப இப்ப வந்து பழைய மற்றும் புது வருட இந்த சங்கமத்துல உங்களுடைய சுய மாற்றத்துக்கான சங்கல்பம் உறுதியாக செஞ்சிருக்கீங்க. முதல்ல சுயத்தை மாத்தணும் அப்படின்னு சங்கல்பம் எல்லாருமே பண்ணிருக்கோமா. உறுதியா செஞ்சது இல்லாம செய்தே ஆகணும். செய்யாதவங்களுக்கு பாபா சொல்றாரு சுயத்தை மாற்றியே ஆகணும். பாபா சொல்றாரு, பழைய வருடத்திற்கு விடை கொடுப்பதோடு சேர்ந்து பழைய உலகத்தின் மீது உள்ள பற்று மற்றும் பழைய சம்ஸ்காரத்துக்கு விடை கொடுத்துருங்க. புதிய சிரேஷ்டமான சம்ஸ்காரத்தை வரவேறுங்க. அப்ப அனைவருக்குமே இதெல்லாம் பண்ணக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் 100 கோடி முறை 1000 கோடி முறை வாழ்த்துக்கள்னு பாபா சொல்றாரு. 100 கோடி 1000 கோடியா அவ்வளவு வாழ்த்துக்கள் பாபா நமக்கு தர்றாங்க. வரதானம் வந்து பிராப்தி ஸ்வரூபமா ஆகணும். ஏன்னா கேள்விகள்ல இருந்து கடந்து இருக்கக்கூடிய சதா மகிழ்ச்சியானவர் ஆகணும். நம்ம இது ஏன் எதுக்கு அப்படிங்கிற கொஸ்டினே கேட்க வேண்டாம்.
அப்படின்னு சொல்லுவாங்க. யார் பிராப்தி சுரூபமா ஆன ஆத்மாக்களா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒருபோதும் எந்த விஷயத்திலுமே கேள்வி வராது. அவங்க முகம் வந்து அவங்க முகம், நடத்தை, மகிழ்ச்சி எல்லாமே, பர்சனாலிட்டி எல்லாமே வித்தியாசமா நல்ல உயர்ந்த நிலைக்கு மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அவங்கதான் திருப்தியானவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. மகிழ்ச்சி ஒருவேளை குறைவா இருந்ததுன்னா அதற்கு காரணமே பிராப்தி குறைவாக இருக்குதுன்னு தான் அர்த்தம். அப்போ பிராப்தி குறைய காரணம் என்னன்னா சூட்சும ஆசைகளுடைய பக்கத்துல நம்ம அந்த உடல் என்ற அந்த இதுல நம்ம அட்டென்ஷன் திரும்பிடுச்சுன்னா நம்மளுடைய பிராப்தி கூட குறைஞ்சிரும். அப்புறம் சின்ன சின்ன அல்பகால ஆசைகளுக்கெல்லாம் நம்ம இது நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சோம்னா அந்த பெருமகிழ்ச்சியான அந்த பிராப்தியும் நம்மளுக்கு கம்மியா போயிரும். அப்ப பிராப்தி சொரூபமா இருந்தாதான் சதாவே மகிழ்ச்சியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பரமாத்மா அன்புல மூழ்கி மாயாவிடம் இருந்து அந்த கவர்ச்சியில இருந்து நம்ம அவருடைய அன்புல மூழ்கி இருந்தோம்னா மாயா வந்து அது கவர்ச்சி நம்மளை கவர்ந்து இழுக்கிறதுல இருந்து அது அந்த விஷயத்தையே விட்டுரும், கைவிட்டுரும். அதுவே சமாப்தி ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. பாபா எனக்கு என்ன வரம்னா சதா மகிழ்ச்சியா இருங்க. அது எப்ப சதா மகிழ்ச்சியா இருக்க முடியும்னா ஆமா ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு, ஏன் கிடைக்கல எனக்கு அப்படின்ற மாதிரி ஏன் என்ன அப்படின்ற கேள்விகள் இல்லாதவங்கதான் சதா மகிழ்ச்சியா இருக்க முடியும். எப்ப அந்த கேள்விகள் வராதுன்னா நமக்கு கிடைச்ச பிராப்திகளை நினைச்சு பார்க்கும்போது இறைவனே நமக்கு கிடைச்சிட்டாரு. பிரம்மா பாபாவுடைய அந்த அடிக்கடி சொல்லுவாங்க, அடைய வேண்டியதே அடைந்து விட்டேன், நீ அடைவதற்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு. கடவுளே எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் வேற என்ன எனக்கு கிடைக்க வேண்டி இருக்கு. அப்ப அந்த சின்ன சின்ன சூட்சுமமான ஆசைகள் இருக்குல்ல, அந்த சரீர சம்பந்தமானது, அந்த ஆசைகள்லாம் இருக்கும்போது நம்மளால திருப்தியா இருக்க முடியாது. அப்ப எனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு அப்படின்ற அந்த சொரூபத்துல நீங்க இருக்கும் நினைச்சு அதை கிடைச்சதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது இந்த கேள்விகள் எதுவுமே இருக்காது. அப்ப சதா மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படின்னு பாபா வரம் கொடுக்குறாங்க. அது மாதிரி பக்தி மார்க்கத்துலதான் இது வேணும் அது வேணும்னு வேண்டுதலுக்காக தான் பக்தி மார்க்கம். ஆமா, ஞான மார்க்கத்துல நம்ம எல்லாமே கொடுக்கக்கூடியவங்களா மாறிடுறோம். மாறிடணும். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி சார். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.